விஸ்வா மாமாவோட ஆபீஸ்ல வேலைக்கு சேரணும், அப்பதான் நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணி 2 பேரையும் சேர விடாம பண்ண முடியும்னு கேட்டதுக்கு ஏதோ பிளான் இருக்குன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பிளான் இன்னும் சொல்லாம இருக்கீங்க. நீங்க இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்தா சாமி கிட்ட வேண்டிக்கோன்னு அப்படியே முடிச்சிருவீங்க போல இருக்கு. என்ன நீங்க இப்படி சிரிக்கிறத பார்த்தா அதான் போல இருக்கே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சாமிக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நாம தான் ஏதாவது ஷார்ட் ரூட்ல வேலைய பார்க்கணும். பாத்துக்கலாம்னா பிளான சொல்லுங்க. விஸ்வா ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு நிறைய படிச்சிருக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால ஏதாவது ஷார்ட்கட்ல யோசிச்சுதான் வேலைக்கு சேர முடியும். அதெல்லாம் தெரியும், ஷார்ட்கட் என்னன்னு சொல்லுங்க சின்னத்த. பெருசா ஒண்ணு இல்ல கனகா, விஸ்வா வேலை பாக்குறான்ல அந்த கம்பெனி எம்டியோட வைஃப் இந்த கோவிலுக்கு தான் வெள்ளிக்கிழமையானா இங்க வருவாங்க. வரவங்களை கரெக்ட் பண்ணிட்டா ஈஸியா நீ அந்த ஆபீஸ்ல வேலை செய்யலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இப்ப அவங்க கோவிலுக்குள்ள வந்ததும் நான் அவங்களோட செயினை அறுத்துட்டு ஓடி போயிடுறேன். என்ன சின்னத்த சொல்றீங்க? ஐயோ, அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளு கனகா. நான் செயினை அறுத்துட்டு ஓடினதும் நீ என்ன துரத்திட்டு வர மாதிரி என்ன பிடிச்சிரு. நீ என்கிட்ட இருந்து செயினை வாங்கி அந்த அம்மா கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிடு. ஓ, நல்ல பேர் வாங்கிட்டா? அப்படி நல்ல பேர் வாங்கிட்டேன்னா அந்த அம்மா பதிலுக்கு உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் எல்லாம் வேண்டாமா, அதுக்கு பதிலா எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேளு. உடனே அந்த அம்மா விஸ்வா துளசி வேலை பாக்குற அதே ஆபீஸ்ல உன்னையும் வேலைக்கு சேர்த்துப்பாங்க. நீ உள்ள போனதும் அவங்க 2 பேரையும் பிரிக்கிற வழியே பாரு. சூப்பர் சின்னத்த. ஏ கனகா, அதோ கார்ல இருந்து இறங்குறாங்கல்ல, அவங்கதான் எம்டியோட வைஃப். சரி சரி, இந்தா இந்த மாஸ்க நீ போட்டுக்கோ. நம்மள யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது. ஏ, அவங்க காரை விட்டு இறங்கிட்டாங்க, நான் போறேன். கரெக்டா பண்ணிடு. டைம் என்ன? டைமா? திருடி திருடி, என் செயினை பிடிக்கிட்டு ஓடுறா. யாராவது வாங்க, யாராவது வாங்க, என்னோட செயினை பிடிக்கிட்டு ஓடுறா. யாராவது வாங்க, பிடிங்க, யாராவது வாங்க. என்ன மேடம்? மேடம் பதறாதீங்க மேடம், நான் போய் செயினை ஓடுறாங்க, போய் பிடிங்க அவளை. பிடிங்க. கடவுளே, உன் இடத்துல இப்படி பண்றாங்களே, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஏய் ஏய் நில்லு, ஏய் நில்லு, ஏய் நில்றி, நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் நில்லு, ஏய் நில்லு, செயினை கொடு, செயினை கொடு, கொடுன்னு சொல்றேன்ல. இப்போ இந்த செயினை நாம எடுத்துட்டு போய் இந்த ஓடி போய் அடகு வைக்கணுமா? 2 பேரும் பூட்டு கலவானீங்களா? ஐயோ சார், நான் களவாணி இல்ல, இவங்கதான். நான் செயினை வாங்கதா சார் வந்தேன். அதான் நீங்க 2 பேரும் பேசுறத கேட்டனே, மாட்டிக்கிட்டு சமாளிக்கிறீங்களா? ஐயோ இல்ல, உங்களை பத்தி நல்லா தெரியும். வாங்கம்மா. ஐயோ நான் சொல்றது அந்த கேளுங்க. செயினை கொடு ஃபர்ஸ்ட். வாமா. வாமாடா. வாமா. வாமா. புடிங்க. மாட்டீங்களா? விடாதீங்க. வாங்க. இந்தாங்க மேடம் உங்க செயின். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா மேடம் செயினை திருட பாத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணலாம் மேடம்? மேடம் மேடம், நீங்க தான் பாத்தீங்கல்ல, நான் செயினை கொண்டு வரேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். நான் நல்லவன் மேடம், கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மேடம் யோசிக்காதீங்க, இவங்க 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா நல்லா தெரியுது. பாருங்க எப்படி ஜோடியா மாஸ்க் போட்டுருக்குதுங்கன்னு. ஆமா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், அப்பதான் திருந்துவாங்க.
போலீஸா? யோ, சின்ன செயின் திருடினதுக்கு இதுக்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் போணுமா? பாருங்கயா, இவங்களுக்கு இது சின்ன திருட்டா, அப்படின்னா இதோட பெருசா எங்கேயோ திருடி இருப்பாங்க போல. இவங்களை சும்மா விடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கையா? ஆமா ஆமா, இப்ப அடிக்கிற அடியில இவங்க இனிமே ஜென்மத்துக்கு திருடக்கூடாது. எல்லாரும் போட்டு அடியா. அங்க போறாங்கய்யா. அங்க பாருங்க. அடி பாவீங்களா, பார்த்தா நல்ல பொம்பளை மாதிரி இருக்காங்க, இப்படி திருடுறாளுங்களே. ஆண்டவா, நீதான்ப்பா எல்லாரையும் காப்பாத்தணும். அப்பாடா, விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க சின்னத, சுத்தமா முடியல. என்னையும் தாண்டே. வேலையில சேர்றதுக்கு பிளான் பண்ணி இப்படி ஹாஸ்பிடல்ல சேர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், வாழ்க்கையில சில சமயம் சில அடிகள் விழதாண்டி செய்யும். இது ஃபெயிலியர் ஆனா என்ன, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, நீ கவலைப்படாத. பிளான் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு பாருங்க, நான் அட்மிட் ஆகணும். சரி வா, எவனாவது வந்துட போறான். ஐயோ, இன்னைக்கு நீங்க ஆபீஸுக்கு போகும்போது மஞ்சள் கலர் சட்டையை போட்டுட்டு போங்க. நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணும் அதே மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா கண்டிப்பா உங்க காதல் சக்சஸ். கல்யாணம் உனக்காகவே ஆகாது கல்யாணம், அந்த விச்சி சொல்லிக்கிட்டே இருப்பால. ஆனா இன்னைக்கு இந்த மஞ்சள் கலர் சொல்லிடும் எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதானே. Let's going to check. குட் மார்னிங் சார். Morning. என்ன ஆபீஸ்க்கு போதும் துளசி முதல் நாளா வருவா, இன்னைக்கு என்னாச்சு ஆளை காணோம். சரி மணி கிட்ட கேட்போம். மணி, குட் மார்னிங் சார். துளசி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். வந்துட்டாங்களா? ஆமா சார். ஆமா, அவங்க இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க? எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க சார். ரியலி? ஆமா சார். சரி, இப்ப
துளசி எங்க இருக்காங்க? சார் திரும்பி பாருங்க சார், உங்க பின்னாடி தான் சார் வந்துகிட்டு இருக்காங்க. துளசி, இன்னைக்கு நீ மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தப்போ என்ன நீ இன்னைக்கு மஞ்சள் கலர் சாரியில வந்திருக்க? ஆமா சார், நீங்களும் மஞ்சள் நானும் மஞ்சள். நீயும் நானும் மட்டும் இல்ல, துளசியும் மஞ்சதா? என்ன சார், உங்களுக்கு சுகர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சா கண்ணும் காலியா? என்ன விஜய் சொல்ற? ஆமா சார், துளசி இன்னைக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல வரல, அது ஆரஞ்சு. ஆரஞ்சோ? இல்லையே விஜய், எனக்கு மஞ்சளா தானே தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் காமால வந்துருச்சு. மஞ்சளா தெரிஞ்ச மஞ்சள் காமாலியா? அப்படிதானே என்கிட்ட சொல்லிருக்காங்க. இல்ல, நீ என்ன கலாய்க்கிற. எனக்கு மஞ்சள் காமாலியும் இல்ல, கண்ணும் தெரியாம இல்ல. துளசி போட்டிருக்கிறது ஆரஞ்சு அல்ல, மஞ்சதான். இல்ல சார், அது ஆரஞ்சு தான். இல்ல, மஞ்சதான். அது ஆரஞ்சு சார். இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. வேணும்னா துளசி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற. வா துளசி, வா. துளசி, என்னங்க சார்? நீங்க போட்டிருக்கிற சுடிதார் எல்லோவா ஆரஞ்சா? எல்லோ தான் சார். கன்ஃபார்மா எல்லோ தானே? ஆமா சார். அப்படின்னா நீங்களும் நானும் சேம் கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆமா சார். போதுமா? மஞ்சள் கலர் தான். அது மஞ்சள் கலர்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா உங்களை கலாச்சி பார்த்தேன். என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல துளசி, ஒண்ணும் இல்ல. நீங்க வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. விஜய், கொஞ்சம் எங்கூட வாயே. என்ன சார்? என்ன சாரா? எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு காலையிலேயே நான் ஜோல்சிக்காரனால பாத்துட்டு வந்திருக்கேன். அது தெரியாம எனக்கு சுகர் இருக்கு, மஞ்சள் காமால இருக்கு, கண்ணு தெரியாதுன்னு குட்டைய குழப்பி என் கனவுல மண்ணள்ளி போடுற. நீங்க ஏன் சார் ஜோசியக்காரனெல்லாம் பாக்குறீங்க? ஜென்மத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு உங்களுக்கே தெரியாதா? விஜய், என் பொறுமையை சோதிக்காத. சும்மா சும்மா நீ போ, நீ போ. எதுக்குடா இப்ப கோபப்படுற? எதுக்கு கோபப்படுற? உன்னை பத்தி யார் என்ன சொன்னா என்ன? ஜோசிக்கார சொன்ன மாதிரி என் மனசுல இருக்கிற துளசி என்ன மாதிரியே எல்லோ ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு வந்திருக்கா. ரூட் கிளியர் ஆயிருச்சு, லவ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்புறம் ஏன்டா இப்படி கோபப்படுற? லவ் மூடுக்கு போடா, போ. துளசி,
தேவி, கஸ்தூரி அக்கா இன்னும் வரலையா? ஆமா துளசி, இன்னும் வரல. ஏன் தெரியல, ஒருவேளை அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ட்ரெயின் லேட் ஆயிருக்குமோ என்னவோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னக்கா இன்னைக்கும் ட்ரெயின் லேட்டா? அதெல்லாம் இல்ல துளசி, ரெகுலர் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், அதனாலதான் லேட்டு. ஓ அப்படியா? சரிக்கா. அக்கா, நீங்க வந்த உடனே நாளைக்கு அனுப்ப வேண்டிய கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலான்னு அக்கா. என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல துளசி. இல்லக்கா, உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ ப்ராப்ளம்னு. சொல்லுங்க, என்ன ஆச்சு? அக்கா, ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல துளசி, குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்து சொல்லுங்கக்கா, அது வந்து என்னக்கா? ஹாஸ்பிட்டல்ல நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயின்ல வந்தனா, அதான் டயர்டா இருக்கு. கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். வா, நம்ம போய் ப்ரிப்பேர் பண்ணலாம். துளசி, லாஸ்ட் வீக் கொட்டேஷன் தானே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். ஆமாக்கா. துளசி, ஒரு நிமிஷம், என் ஹஸ்பண்ட் கால் பண்றாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிக்கா. என்ன ஆச்சு? கஸ்தூரி அக்கா முகமே சரியில்லையே. ஹலோ, சொல்லுங்க. என்னம்மா, ஆபீஸ் போயிட்டியா? வந்துட்டேங்க. சரிம்மா, நீ ஃபீல் பண்ணிட்டே போனியா? அதான் நீ சேஃபா ஆபீஸ் போயிட்டியான்னு கேட்க கால் பண்ணேன். சேஃபா வந்துட்டேங்க. என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல கை நிறைய வளையல் போட்டுட்டு இருந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கும் அந்த பொண்ணு மாதிரி வளகாப்பு பண்ணி கை நிறைய வளையல் போட்டுக்கணும்னு ஏக்கமா இருக்குங்க. எனக்கு வளகாப்பு நடத்துவீங்களா? என்ன கஸ்தூரி, வாயும் வயிறுமா இருந்துகிட்டு இப்படி கேக்குற? வளகாப்புங்கிறது பிள்ளைங்களுக்காக பெத்தவங்க நடத்துறது. ஆனா நம்ம லவ் பண்ணி வீட்டை விட்டு வந்தவங்க. இன்னும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த கோவம் போகல. அப்படி இருக்கும்போது உனக்கு வளகாப்பு பண்ண வாங்கன்னு சொன்னா எப்படிமா வருவாங்க? நாம அப்படி என்னங்க தப்பு பண்ணோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போய் வீட்டுல சொன்னோம், அவங்க ஒத்துக்காம இன்னொரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க. அதனாலதானங்க நம்ம வீட்டை விட்டு வந்தோம். அதுக்காக செத்தோமா இருக்கோமான்னு கூட தெரிஞ்சுக்காம மனசை கல்லாக்கிக்கிட்டா இருப்பாங்க. நம்ம வீட்டை விட்டு வந்துட்டா அவங்களுக்கு நம்ம பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? எதுக்குங்க அவங்களுக்கு வரட்டு கௌரவம்? ஏங்க, அவங்க மனசு மாதிரி நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க கஸ்தூரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம 2 பேருமே அவங்க பிள்ளைங்களே இல்ல, நம்மள தலை முழுகிட்டாங்க. அதனால நாம எப்படி போனாலும் எனக்கு என்னன்னு தான் இருப்பாங்க. இனிமே உனக்கு நான், எனக்கு நீ, இதுதான் நம்ம விதி. வளகாப்புக்குள்ள ஆசைப்படாதம்மா.
சரிங்க, நான் வளகாப்புக்குலாம் ஆசைப்படல. இப்படிதான் எனக்கு எழுதியிருக்குன்னு மனசு தேத்திக்கிறேன். சரிம்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காத. சரிங்க, நான் குழப்பிக்கல, ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். சரிம்மா, நான் லஞ்ச் ஹவர்ல கால் பண்றேன், நீ வேலையை பாரு. சரிங்க. அந்த வீட்டுல ஏன் சிரிப்பு சத்தம் கேட்காதுன்னா, அவங்க வீட்டுல சண்டையே வராது. ஹஸ்பண்ட் வைஃப் ஹாப்பியா இருப்பாங்க. அதான் இல்ல, கோவத்துல அவன் பொண்டாட்டி புருஷன் மேல பாத்திரத்தை தூக்கி அடிப்பா. மேல படலனா புருஷன் சிரிப்பான், பட்டுடுச்சுன்னா பொண்டாட்டி சிரிப்பா. இப்போ நான் ஒரு கடி ஜோக் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சார் சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தன் கொட்டாவி விடணும்னா கூட ரோட்டுக்கு தான் வருவான். ஏன் சார்? ஏன்னா வீட்டுலதான் அவன் பொண்டாட்டி இருக்க. அவன் பொண்டாட்டி முன்னாடி வாயை திறக்க பயம். அதான் கொட்டாவி விடணும்னா கூட ரோட்டுக்கு வர்றான். என்ன நல்லா இல்லையா? ஐயா, உன்ன மாதிரியே மொக்கையா இருக்கு. நான் சொல்றது மொக்கைனா எங்க நீ சொல்லு பாப்போம். சொல்றேன். ஒரு பையன் ரோட்ல போகும்போது தும்பிக்கிட்டே போனானா. ஏன்? ஏன்னா அவனுக்கு தும்மல் வந்திருக்கும். தும்மல் வந்தா எல்லாரும் தும்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு சொல்லியா? தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அவன் பொடி பையன், அத தும்பிக்கிட்டே போனா. பொடி பையனா? என்னக்கா எந்திரிச்சிட்டீங்க? சாப்பிட்டு முடிச்சிட்டேன் தேவி. அதான். ஓ, நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க கடி ஜோக்ல அத மறந்தே போயிட்டோம். சரிக்கா, நீங்க போங்க. சரி தேவி, நான் இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீங்க எல்லாம் கரெக்டா பதில் சொல்லுங்க பாப்போம். गाइस, அதாவது லிசன். என்ன துளசி? எல்லாரும் கடி ஜோக் சொல்லி ஹாப்பியா இருக்கும்போது கஸ்தூரி அக்கா மட்டும் பெருசா இன்வால்வ் ஆகாம சீக்கிரமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களே, யாராவது கவனிச்சீங்களா? இல்லையே. நான் பார்த்தேன் துளசி. என்ன சொன்னாலும் ஏதோ பேருக்கு மட்டும் கஸ்தூரி சிரிச்சிட்டு எழுந்திருச்சு போயிடுச்சு. ஆமாக்கா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அவங்க ஏதோ பேருக்கு மட்டும்தான் சிரிச்சாங்க. ஏன் துளசி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, கஸ்தூரி அக்காவுக்கு வளகாப்பு நடத்தி பார்க்கணும்னு ஆசை. ஆனா லவ் மேரேஜ்ங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா வளகாப்பே நடத்த மாட்டாங்க. அந்த சோகத்துல தான் இப்போ அக்கா இருக்காங்க. அப்படியா? ஆமா தேவி, நிறமாசமா இருக்காங்க. மனசுல இப்படி ஒரு வேதனையோட இருந்தா எப்படி ஸ்ட்ராங்கா இருந்து குழந்தைய பெத்துப்பாங்க? ஆமால, ஆக்சுவலி இந்த மாதிரி டைம்ல தான் மனசுல எதையுமே நினைக்காம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எஸ், அதனால கஸ்தூரி அக்கா சந்தோஷத்துக்காக நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒண்ணு பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? நம்ம ஆபீஸ்ல வச்சு கஸ்தூரி அக்காக்கு வளகாப்பு பண்ண போறோம்.